ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. யோசிக்கலைன்னா இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக யோசிங்க. சின்ன வயசில் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம நோய்வாய்ப்பட்டுட்டோன்னா அந்த வலி, அந்த வேதனை, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் டு கம் அவுட் ஆஃப் இட், அந்த பண விரயம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த அதாவது சில டாக்டர்ஸ் சொல்லி நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ரொம்ப பணக்காரங்க கூட லைக் சம் பிக் எலிமெண்ட்டில் கிட்னி ஃபெயிலியர், கேன்சர்லாம் வந்துச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லேயே அவங்க சொத்து சுகத்தெல்லாம் இழந்து பரதேசி ஆகிற அளவுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு போயிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை நீங்கள் கொண்டு போகவே கூடாதுன்னு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த் கெட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட தாக்கம் ஃபிசிக்கல் ஹெல்த்லேயும் ஒரொன்னா உங்களை படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதுலேருந்து மீண்டு வரணுன்னா இட்ஸ் அ வெரி வெரி லாங் ஸ்ட்ரகிள். உங்களால் மாற்ற முடிஞ்ச விஷயத்த மாற்றுங்க. உங்களால் மாற்ற முடியாத விஷயத்த இயற்கைக்கிட்டேயோ, கடவுள்கிட்டேயோ, யூனிவர்ஸ்கிட்டேயோ இல்லை எப்படியோ ஆகட்டும்னு விட்டுருங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த்தோட முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ எப்போவுமே லைஃப்பில் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சு யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். அண்ட் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.